Welcome everyone. 11th standard subject commerce unit 2 chapter 6 adula continuation நம்ம பார்க்கிறோம். Topic types of companies part 2. In our previous video we had discussed about types of companies adula part 1 பார்த்தோம். அதாவது என்ன first classification இருக்குல்ல அதாவது and the classification of companies on the basis of incorporation அதையும் அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் இது ரெண்டையுமே நம்ம போன வீடியோவில் நம்ம ப்ரீஃப் டிஸ்கஷன் பார்த்துருந்தோம். அதில் என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருந்தது, ஸோ ஒவ்வொரு கம்பெனியுடைய மகத்துவம் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மெம்பர் அதாவது ஆன் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் லயபிலிட்டி. ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ இந்த பேசிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பை ஷேர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம். ஸோ பங்குகளால்னா என்னது ஷேர்ஸ். ஸோ பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிற போது என்ன சொல்லுவோம் ஷேர்ஸு. ஸோ ஷேர்ஸ் நம்ம வாங்கி விற்கிறோம் இல்லையா பங்குகளை ஒரு கம்பெனியினுடைய மூலதனத்தை அதாவது முதலீடை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் ஷேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இஷ்யூ பண்ணுறோம் பப்ளிக்ஸுக்கு. ஸோ இப்போ அந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ வாங்குறது விற்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறது என்னது இதுதான். ஸோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது அதை வாங்குறது விற்கிறது. A company limited by shares is a company in which the liability of its members is limited by its memorandum to the amount if any unpaid on the shares respectively held by them. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து லிமிட்டட் பை ஷேர்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த கம்பெனி வந்து எப்போவுமே என்ன இருக்கும் லிமிட்டடாக இருக்கும். லிமிட்டட்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க இந்த கம்பெனியை ஆரம்பிப்பாங்க. பை ஷேர்ஸ் இஸ் அ கம்பெனி in which the liability of members இவங்களுடைய அந்த மெம்பர்ஸினுடைய liability எதை பொறுத்து இருக்குது எந்த அளவீடை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெமரண்டம் டு த அமௌண்ட். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மெமரண்டத்தில் அதாவது அமைப்பு முறையீடுகளை என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லிமிட்டட் பற்றி சொல்லியிருப்பாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அதை ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம். ஸோ அவங்களுடைய அதாவது அன்பெய்டு ஷேர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ வந்து நம்ம ஒரு முன்னாடி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம் ஒரு ஷேர்னுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 10 rupees அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு 7 rupees நம்ம பெய்ட் பண்ணியிருப்போம். ரிமைனிங் 3 rupees இருக்கும் அதை நம்ம அன்பெய்டாக வச்சுருப்போம். ஸோ அது எதுக்காக அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகுது அந்த கம்பெனியை வந்து வைண்டிங் பண்ண வேண்டியதாக போச்சு அல்லது ஏதாவது கடன்களை வந்து அதாவது கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது நம்ம நிறைய அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்க்குறது கஷ்டம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அந்த அன்பெய்டு அமௌண்ட் அதாவது நம்ம வந்து அதாவது அவங்க அமௌண்ட்டை வந்து பாதி முக்கால் பங்கு தான் செலுத்தியிருப்போம் 75% செலுத்தியிருப்போம் மீதை வந்து பெண்டிங்கில் வச்சுருப்போம். ஸோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது அல்லது வைண்டிங் அப் அந்த பிஸ்னஸ் வந்து கலைக்கும் போது என்ன பண்ணணும் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அந்த 3 rupees நம்ம செட்டில் பண்ணணும். ஸோ அப்படி தான் என்ன பண்ணுவாங்க அந்த கடன்களை தீர்ப்பாங்க அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரியான அன்பெய்டு அமௌண்ட்டை என்ன பண்ணியிருப்போம் பெண்டிங்கில் வச்சுருப்போம். And the shares respectively held by them. The company is limited by shares may be either public company or private company. எந்த கம்பெனியாக வேணா இருக்கலாம் public company இருக்கலாம் அல்லது private company இருக்கலாம். If a member has paid the full amount of shares then his liability shall be nil. ஒருவேளை அந்த ஒரு பர்டிகுலர் மெம்பர் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் செலுத்திட்டாரு ஒரு 10 ரூபா அந்த ஒரு ஷேர்னுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாரு அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண வேண்டியதில்லை ரிமைனிங் பேமெண்ட் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுவே 7 ரூபா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிமைனிங் 3 rupees இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஷேருக்கும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணி ஆகணும் அவங்க கொடுத்தாகணும். ஸோ அப்போ அந்த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை வந்து கொடுத்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ண வேண்டாம் எந்த விதமான லயபிலிட்டியும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதான் சொல்கிறாங்க கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ் அதான் சொல்கிறாங்க சரியா. அதே மாதிரி அடுத்ததா thus two main features of company limited by shares are follows. என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா the liability of a members is limited to the amount if any remaining unpaid on
the shares held by them. ஸோ எந்த அளவுக்கு எதுக்கு மட்டுமே அந்த மெம்பர்ஸ் வந்து லயபிலிட்டி ஆகிறாங்க, பொறுப்பு ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கம்பெனினா, கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் வந்து எதற்கு தான் அவங்க பொறுப்பாகிறாங்க, லயபிலிட்டி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லிமிட்டட் டு த அமௌண்ட், எதற்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு, அது எந்த அமௌண்ட்டு, ரிமைனிங் அன்பெய்ட் ஆன் த ஷேர்ஸ். என்ன பண்ணுறாங்க, அவங்க ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்காங்கன்னா அதில் ஒரு பார்ட் அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, செலுத்தியிருப்பாங்க. ஸோ அது ரிமைனிங் அமௌண்ட்டை செலுத்தாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த செலுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த தொகைக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு பொறுப்பாவாங்க. புரியுதா? ஸோ இப்போ ஏதாவது கடனோ அல்லது ஏதோ பிரச்சனையோ வரும்போது ஃபினான்ஷியலாக அந்த அன்பெய்டு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து பே பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? such liability can be enforced either during the lifetime of the company or during the winding up of the company. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சச் லயபிலிட்டி, இந்த மாதிரியான பொறுப்பை வந்து என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு ஷேரோட விலை 10 ரூபாங்கிற போது 7 ரூபா தான் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3 rupees வந்து என்னது அவங்களுக்கு லயபிலிட்டி. ஏன்னா எப்போ வந்தாலும் அந்த 3 rupees அந்த கம்பெனிக்கு செலுத்தி தான் ஆகணும், ஏன்னா அந்த ஷேர்ஸை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பர்பஸ். புரியுதா? ஸோ இப்போ ஏதாவது அது என்ன பண்ணுவாங்க, கேன் பி என்ஃபோர்ஸ்ட் எய்தர் டூரிங் த லைஃப் டைம். ஒன்று அவங்க அந்த போயிட்டு இருக்கும்போது அந்த ரன்னிங்லேயே இந்த பிஸ்னஸ்லேயே எப்போ முடியுதோ அப்போ கொடுக்கலாம், அல்லது ஆஃப் த கம்பெனி ஆர் டூரிங் த வைண்டிங் ஆஃப் த கம்பெனி, அல்லது அந்த கம்பெனியை நம்ம கலைக்க போகிறோம், அந்த நிறுவனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், கலைக்க போகிறோம் அப்படி தெரிஞ்சிட்டா அந்த டைமில் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் ரிமைனிங் அமௌண்ட்டை, அன்பெய்டு அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷேருக்கான அன்பெய்டு அமௌண்ட்டை செலுத்தணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இந்த மாதிரியான நேச்சர்ஸ் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஸோ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டினா பொறுப்புறுதியால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம். ஸோ பொறுப்புறுதியால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம். A company limited by guarantee is a company in which the liability of its member is limited by its memorandum to such an amount such as the member may respectively undertake to contribute to the assets of the company in the event of its being wound up. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படிங்கிறது என்னது, பொறுப்புறுதியால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம். முதல்ல நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஒரு திங் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அதாவது பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து, அதாவது நம்மளுடைய சொந்த சொத்துக்கள்லேருந்து எந்த விதமான கடன் அடைக்கிறதுக்கோ, அந்த கம்பெனியுடைய கடன் அடைக்கிறதுக்கோ, அல்லது ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கோ நம்மளுடைய சொந்த சொத்துக்களை எதையும் தீண்ட மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படிங்கும்போது பொறுப்புறுதியால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து, அசட்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அதை அண்டர்டேக் பண்ணி அந்த அசட்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எதில் இருக்குது, இந்த கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஸோ a company limited by guarantee is a company in which the liability of its member is limited by its memorandum to such an amount as the members may respectively undertake to contribute to the assets of the company இந்த ஈவெண்ட். என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி பர்சனல் இதுலேருந்து இல்லாமல் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்ஸ்லேருந்து, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பர்சனல் அசட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்குன்னு தனியாக சொத்துக்கள் இருக்கும், அதுலேருந்து என்ன பண்ணலாம், அதுலேருந்து என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது கிரெடிட் சம் அமௌண்ட்ஸ் வந்து டெப்டார்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான சொத்துக்கள்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அந்த நிறுவனத்தை கலைப்பாங்க. such companies are generally framed for the promotion of commerce, art, science, religion, charity or any other useful object. இந்த மாதிரியான கம்பெனி எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. ஸோ எதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, ரிலீஜியன், மதத்துக்காக, சேரிட்டிக்காக, ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ்க்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. தோ the companies limited by guarantee may be either private companies or public companies. ஸோ இந்த மாதிரி எந்த கம்பெனியாக வேணால் இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது பப்ளிக் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கம்பெனி. ஸோ அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது,
பொறுப்பு நிறுமம். வரையறா பொறுப்புனா என்னது? அவங்களுக்கு நிறைய வரையறா பொறுப்புங்கிற மீன்ஸ் நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டட் தான். ஸோ பொறுப்புறுதியால் வரையறுக்கப்பட்ட நிறுமம் சொல்லி பார்த்தோம். முதல்ல இன்னொன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ ஷேர்ஸ் பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுமம். ஸோ அந்த மாதிரி அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படிங்கிறபோது வரையறா பொறுப்பு. அண்ட் அன்லிமிட்டெட் கம்பெனி இஸ் அ கம்பெனி இன் விச் த லயபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர் இஸ் நாட் லிமிட்டட் பை இட்ஸ் மெமரண்டம். என்ன பண்ணுறாங்க? ஸோ இதில் வந்து எந்த விதமான லிமிட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதில் மெமரண்டமில் அமைப்பு முறையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்குன்னு எந்த ஒரு லிமிட்லாம் இருக்காது. அன்லிமிட்டெட் கம்பெனி. ஸோ இதில் நிறைய பொறுப்புகள் வந்து இதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் the liability of members is unlimited. ஸோ அவங்களுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறது என்னது இல்லை? வரையறுக்கப்படாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெமரண்டமில் எந்த அமைப்பு முறையில் எந்த விதமான வரையறையும் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகளை வந்து வரையறுக்கலை. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு அப்படி சொல்லலாம். தட் இஸ் 3 is no limit. there is no limit on the liability of members. என்ன பண்ணுறாங்க? அவங்க இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸுக்கு அது அவங்களுடைய பொறுப்புகள் வந்து என்ன இல்லை? லிமிட்டே இல்லை. நோ லிமிட். ஸோ நிறைய வகையில் என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும், அதை வந்து சால்வ் பண்ணணும். The members of such companies may be required to pay companies losses from their personal property. ஸோ இப்போ ஒருவேளை அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறாங்க இந்த அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் ஏற்படக்கூடிய ஏதாவது லாஸஸ்க்கு யார் தான் பொறுப்பாவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரும். ஸோ அதில் அந்த ஒவ்வொரு மெம்பருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க? அதில் இருக்கக்கூடிய அந்த கடனை அந்த லாஸை வந்து எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்து தான் என்ன பண்ணணும்? அந்த கடன்கள் எல்லாம் தீர்க்கணும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு பாதகமான ஒரு செயல் ஏற்படுத்தக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஸோ பிகாஸ் சச் கம்பெனிஸ் ஹாவ் செப்பரேட் லீகல் என்டிட்டி, இட்ஸ் கிரெடிட்டார்ஸ் கேனாட் ஃபைல் அ ஷூ அகெயின்ஸ்ட் த மெம்பர்ஸ் டைரக்ட்லி. ஸோ என்ன பண்ண முடியாது? இது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு லீகல் என்டிட்டியாக செயல்படுது. இட்ஸ் கிரெடிட்டார்ஸ் கேனாட் ஃபைல் அ ஷூட் எகெயின்ஸ்ட் த மெம்பர்ஸ் டைரக்ட்லி. என்ன பண்ண முடியாது? இதில் இருக்கக்கூடிய கிரெடிட்டார்ஸ் கடனீந்தோர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது அவங்களாம் என்ன முடியாது? டைரெக்டாக வந்து என்ன பண்ண முடியாது? அவங்களுக்கு எந்த விதமான சட்ட ரீதியாக எதுவும் வழக்கு தொடுக்கிறதுலாம் கண்டிப்பாக முடியாது. த கிரெடிட்டார்ஸ் வில் ஹாவ் டு அப்ளை த கோர்ட் ஃபார் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. அந்த கிரெடிட்டார்ஸ் கடனீந்தோர் வந்து என்ன பண்ணலாம்? அந்த இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கிட்ட எந்த விதமான வழக்கம் தொடர முடியாது தவிர்த்து அந்த கம்பெனி மேலே என்ன பண்ணலாம்? அவங்க வழக்கு தொடரலாம். ஏன்னா அந்த கம்பெனிக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க கடன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனி நேமில் என்ன பண்ணலாம்? அவங்க கோர்ட்டில் வழக்கு தொடரலாம். கலைக்க சொல்லி அந்த கம்பெனியை கலைச்சிட்டு எங்களுக்கு சேர வேண்டியது தர சொல்லி என்ன பண்ணலாம்? அவங்க கோர்ட்டில் வழக்கு தொடரலாம். ஸோ அண்ட் தென் த லிக்விடேட்டர் வில் டைரக்ட் த மெம்பர்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு த அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி டு பே ஆஃப் இட்ஸ் லயபிலிட்டிஸ். என்ன பண்ணுறாங்க? அதுக்குன்னு சர்டைன் ஒரு லிக்விடேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ லிக்விடேட்டர் மீன்ஸ் என்னது? கலைப்பாளர்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்தை என்ன பண்ணுறது? இந்த கம்பெனியை கலைக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஸோ அவங்க கரெக்டாக அந்த நிறுவனத்தை வந்து என்ன பண்ணுறாங்க? லிக்விடேட் பண்ணி வில் டைரக்ட் த மெம்பர்ஸ் டு கான்ட்ரிபியூட். என்ன பண்ணுறாங்க? அந்த மெம்பர்ஸுக்கு சேர வேண்டிய தொகையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க கரெக்டாக பிரித்து அந்த கடன்கள்லாம் தீர்த்துட்டு எவ்வளோ அசட்ஸ் இருக்கோ அதுலேருந்து மீதம் ரிமைனிங் அமௌண்ட்ஸ் இருக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்க? அந்த பொறுப்புகள் எல்லாம் தீர்த்துட்டு அவங்களுக்கு ஷேரை ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க? இந்த கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண லிக்விடேட்டர் வந்து செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. ஸோ இப்போ அந்த அன்லிமிட்டெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும் அவங்களுடைய பொறுப்பு வந்து என்ன இல்லை? வரையறா பொறுப்பு, வரையறுக்கப்படல. இவ்வளோ தான் உங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறது? பொறுப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான லாஸுக்கும் அவங்க எல்லாருமே பொறுப்பு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அந்த அன்லிமிட்டெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அடுத்த மேஜர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டின் அடிப்படையில்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் என்னது? அரசு நிறுவனம் தான். ஸோ கவர்மெண்ட் கம்பெனி என்ன சொல்லுவோம்? அரசு நிறுவனம். ஸோ பப்ளிக் enterprise incorporated under the Indian Companies Act. ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க, இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி தான் என்ன பண்ணிடுவாங்க? 1956 அந்த ஆக்டோட அந்த இயர் வந்து இஸ் கால்ட் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த ஆக்டை ரொம்ப நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும், ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதுனா முக்கியமான ஒரு சட்டம் அந்த இயர். ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறபோது 1956 அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் கண்டிப்பாக பார்த்துச்சு. ஏன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறபோது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர்ஸு ஆக்டும் கூட.
இஸ் கால்ட் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த சட்டத்தின்படி இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி இயற்றிருக்கக்கூடிய அந்த கம்பெனியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட் கம்பெனி சொல்லுவோம். தீஸ் கம்பெனிஸ் ஆர் ஓன்ட் அண்ட் மேனேஜ்ட் பை த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸை வந்து யார் வந்து சொந்தமாக ஏற்றுட்டு நடத்துவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, ஸோ மத்திய அல்லது மாநில கவர்மெண்ட்டை தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்பெனியை என்ன பண்ணுவாங்க, எடுத்து நடத்துவாங்க. செக்ஷன் 617 of the Companies Act 1956 defines government companies as any company in which not less than 51% of the paid up share capital is held by. என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கவர்மெண்ட் கம்பெனி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க. எப்படி எதை அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க, அதாவது நாட் லெஸ் தேன் 51%. என்ன பண்ணுறாங்க, 51%க்கு கம்மியாக ஷேர்ஸ் இருக்கக்கூடாது. எபோவ் 51%, 51% அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த ஷேரை வந்து என்ன பண்ணியிருக்கணும், அந்த கவர்மெண்ட் கம்பெனி அண்டர்டேக் பண்ணியிருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ செக்ஷன் 617 அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸ் ஆக்டில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் கம்பெனின்னா அதாவது நாட் லெஸ் தேன் 51%க்கு அளவுக்கு என்ன பண்ணணும், பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து என்ன பண்ணணும், அந்த கம்பெனி வச்சுருக்கணும். ஸோ அவ யாராக இருக்கும், கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ என்ன பண்ணியிருப்பாங்க, எபோவ் 51% அல்லது அதற்கு மேற்பட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதனுடைய ஷேர் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட், எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆர் partly by the central government and partly by one or more state governments. இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதனுடைய ஷேர்ஸை கெப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது, மத்திய அரசு. அதே மாதிரி எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ். ஸோ எனி ஸ்டேட் கவர்மெண்ட் என்னது, ஏதாவது மாநில அரசோ அல்லது மற்றும் இன்னும் 2-3 கவர்மெண்ட்ஸோ, மற்ற மாநில கவர்மெண்ட்ஸோ. ஸோ இந்த மாதிரி அடுத்ததாக பார்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ பார்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது, மத்திய அரசினுடைய பாதி அண்டு பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு இன்னொரு பாதியை யார் வச்சுருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய ஏதாவது 2 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஒன் ஆர் மோர், சரியா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, ஒன்று அல்லது 2க்கு மேற்பட்ட கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அதனுடைய ஷேர்ஸ் பாதியை என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இன்னொரு பாதி யார் வச்சுருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சுருப்பாங்க, மத்திய அரசு வச்சுருப்பாங்க. இப்படி அவங்களுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியை, கவர்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது. ஸோ அதனுடைய ஷேர் கேபிட்டல் தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது மொத்தமாக அந்த மத்திய அரசோ அல்லது ஏதாவது எனி ஸ்டேட் கவர்மெண்ட், ஏதாவது ஒரு தனி ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது 2-3 கவர்மெண்ட் சேர்ந்தோ, சரியா, அல்லது பார்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு பாதியான ஷேர்ஸை 50% ஷேர்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், மத்திய அரசு வச்சுருக்கலாம். இன்னொரு பாதி ஷேர் கேபிட்டல்ஸ் வந்து ஷேர் வந்து என்ன பண்ணலாம், ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், சரியா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய ஒன்றோ அல்லது 2 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக என்ன பண்ணலாம், அதனுடைய பாதியை வச்சுருக்கலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட் கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. A subsidiary of a government company shall also be treated as a government company. ஸோ துணை நிறுவனம், அந்த கவர்மெண்ட் கம்பெனியுடைய துணை நிறுவனமாக செயல்பட்டால் கூட அதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணுறோம். தீஸ் கம்பெனிஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் அஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி த்ரூ தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் தேர் கண்ட்ரோல் பெஸ்ட் இன் த கவர்மெண்ட். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் பண்ணப்படுது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக கூட இருக்குது. தோ தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் தேர் கண்ட்ரோல் பெஸ்ட் இன் த கவர்மெண்ட். அதனுடைய மேனேஜ்மெண்ட் யார் தான் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேர் போத் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். Sometimes these companies are called as a mixed ownership company. ஸோ என்ன சொல்கிறாங்க, மிக்சர் ஓனர்ஷிப் என்னது, ப்ரைவேட் பார்ட்டிஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க அல்லது கவர்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க இது ஃபுல்லி கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லி ப்ரைவேட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம 2 பேருமே சேர்ந்து மிக்சட் ஓனர்ஷிப்பாக தான் இருப்பாங்க. புரியுதா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கம்பெனிக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து ஹோல்டிங் கம்பெனிஸ். ஹோல்டிங் கம்பெனிஸ் என்னது, பிடிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். as per section 2 subsection 87 subsidiary company or subsidiary. So
துணை நிறுமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி தட் இஸ் டு சே த ஹோல்டிங் கம்பெனி. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த சப்சிடரி கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிலேஷன் கம்பெனியாக செயல்படுவாங்க. ஏதோ ஒரு கம்பெனியோட, அதாவது ஹோல்டிங் கம்பெனியினுடைய ஒரு துணை நிறுவனமாக செயல்படக்கூடியவங்க தான் யார், இந்த சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவோம். Company means a company is in which the holding company so controls the composition of board of directors or exercise or controls more than one half of the total share capital either at its own or together with one or more of its subsidiary companies. என்ன பண்ணுவாங்க, இதனுடைய டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஹோல்டிங் கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி அதனுடைய கண்ட்ரோல்ஸ் வந்து மோர் தேன் ஒன் ஹாஃப் ஆஃப் த டோட்டல் ஷேர்ஸ் கேபிட்டல். ஸோ மோர் தேன் ஒன் ஹாஃப்னா என்னது, அந்த ஒரு ஹாஃபுக்கும் அது ஹாஃப் பர்சன்டேஜுக்கும் அதிகமாக, ஸோ 51% இந்த மாதிரி. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஹோல்டிங் கம்பெனி தான் அதை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வித் ஒன் ஆர் மோர் ஆஃப் இட் சப்சிடரி கம்பெனிஸ், அதுக்கு துணை நிறுவனங்களாக ஒன்றுலேருந்து 2-3 கம்பெனிஸ் அவங்களுக்கு துணை நிறுவனங்களாக செயல்படலாம். சரியா. Provided that such class or classes of holding companies as may be prescribed shall not have layer of subsidiaries beyond such number as may be prescribed. என்ன பண்ணலாம், இவங்களுக்கு கீழே வந்து நிறைய வந்து லேயர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஹோல்டிங் கம்பெனி கீழே என்ன பண்ணலாம், நிறைய லேயர்ஸாக நிறைய கம்பெனி சப்சிடரி கம்பெனிஸாக செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா. ஸோ அதான் சப்சிடரி கம்பெனி சொல்லுவோம். ஹோல்டிங் கம்பெனினா அவங்களுடைய ஒன் ஹாஃபுக்கு மேலே இருக்கணும், மோர் தேன் ஒன் ஹாஃப் ஆஃப் த ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. மோர் தேன் ஒன் ஹாஃப் ஆஃப் த ஷேர் கேபிட்டல், இவங்க யார், ஹோல்டிங் கம்பெனி. ஸோ அதற்கு கீழே சப்சிடரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அதற்கு கம்மியானது. ஸோ 51%னா 49% யார் வச்சுருப்பாங்க, அந்த சப்சிடரி கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்ததாக சப்சிடரி கம்பெனிஸ். சப்சிடரி கம்பெனி ஆர் சப்சிடரி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி. இவங்க யாரோட ரிலேஷனாக இருப்பாங்க, ஹோல்டிங் கம்பெனியோட ரிலேஷனாக இருப்பாங்க. யார், இந்த சப்சிடரி கம்பெனி. துணை நிறுவனம் அப்படிங்கிறது ஹோல்டிங் கம்பெனியுடைய சப்சிடரியாக இருப்பாங்க. துணை நிறுவனமாக ஹோல்டிங் கம்பெனியான பிடிப்பு நிறுவனம், அவங்க தான் மேஜர் ஷேர்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய துணை நிறுவனமாக யார் செயல்படுவாங்க, இந்த சப்சிடரி கம்பெனி செயல்படுவாங்க. மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல்ஸ் த கம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். என்ன பண்ணுவாங்க, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல்டிங் கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்ஸைஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் மோர் தேன் ஒன் ஹாஃப் ஆஃப் த டோட்டல் ஷேர் கேபிட்டல் எய்தர் அட் இட்ஸ் ஓன் ஆர் டுகெதர் வித் ஒன் ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் சப்சிடரி கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி 2-3 சப்சிடரி கம்பெனிஸ் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தென் எக்ஸாம்பிள்ஸ், H Limited holds more than 50% of equity share capital of S Limited. ஸோ என்ன பண்ணுறாங்க, H Limited அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்னானது ஹோல்டிங் லிமிடெட் அப்படின்னு ஹோல்டிங் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹோல்ட்ஸ் மோர் தேன் 50%. என்ன பண்ணுறாங்க, 50%க்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அவங்களுடைய வச்சிருக்காங்க. ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ்னானது சப்சிடரி கம்பெனியுடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 50%க்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் தான் வச்சுருப்பாங்க. Now H Limited, அதாவது ஹோல்டிங் கம்பெனி லிமிடெட் வந்து இஸ் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் எஸ். சரியா. எஸ் சப்சிடரி கம்பெனியுடைய ஹோல்டிங் கம்பெனி யார், இந்த H Limited. சரியா. அண்ட் எஸ் லிமிடெட் இஸ் த சப்சிடரி கம்பெனி. ஸோ எஸ் லிமிடெட் வந்து எது, இந்த ஹோல்டிங் கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனி ஆஃப் H Limited. ஓகேவா. தென் அடுத்ததா பிடிப்பு நிறுவனம் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. Until then, bye students.